ஹரி ஓம். ஓம் கிருதஜ்ஞாய நமஹ. ஞ என்றால் ஜானாதி, அறிபவர். கிருதஜ்ஞ என்றால் செய்த காரியங்களை அறிபவர். யார் செய்த காரியங்கள்? பிராணினாம், ஜீவராசினாம் புண்ணிய அப்புண்ணிய ஆத்மகம் கர்ம கிருதம். ஜீவராசிகளால் செய்யப்பட்ட புண்ணிய கர்மங்கள் பாப கர்மங்கள் என்னெல்லாம் உண்டோ அதை ஜானாதி, அறிபவன். அவனுக்கு பேர் கிருதஜ்ஞா என்று பெயர். அதனால தான் நாம் செய்திருக்கக்கூடிய, செய்து கொண்டிருக்கின்ற, செய்யப்போகின்ற நல்வினைகள் தீவினைகள் இரண்டு வினைகளுடைய கர்மங்களையும் அறிந்து அதற்கு ஏற்ப உண்டான நன்மை தீமை பலன்களை அவ்வப்பொழுது அந்தந்த பிறவியிலே யார் ஒருத்தர் சரியான நிலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர் பேர் கிருதஜ்ஞா என்று பெயர். நமக்கு தெரிவதில்லை நாம் என்ன செய்தோம் என்று. நன்மை செய்திருந்தால் நன்மையான பலன் நாம் கேட்காமலேயே வருகிறது. தீமை செய்திருந்தால் தீமையினுடைய பலன் நம்மை கேட்காமலேயே வருகிறது. அப்போ அதை யார் அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர் அந்தந்த கர்மத்தினுடைய செயலுக்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர். ஒருவேளை நான் நல் கர்மங்களை செய்திருந்தால் பத்ரம் புஷ்பாத் அல்பமபி பிரயச்சதோஹோ மோக்ஷம் ததாதி. இறைவனை அடைய வேண்டும் என்று நான் ஒரு சிறு பழத்தையோ இலையையோ இறைவனுக்கு, புஷ்பத்தையோ இறைவனுக்கு போட்டிருந்தால் இறைவன் அதை எடுத்துக்கொண்டு அது அல்பமானது என்று பார்க்காமல் அந்த ஜீவராசிகளுக்கு மோட்சத்தை கூட இறைவன் கொடுக்கிறான். ஆகையினாலே நாம் செய்கின்ற செயல்கள் இறைவனால் அறியப்படுகின்றது. ஹரி ஓம்.